ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா 50 பேர் சாப்பிட்ற மாதிரி பைனாப்பிள் கேசரி பண்ண போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். லாக்டவுன் சமயத்தில் நம்ம மளிகை கடை அழைச்சிட்டு ஹோட்டல் நடத்துனது அதோட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இன்ஜினியர் மளிகை கடை ஹோட்டலுங்கிற பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸும் இருக்கும். இட்லிக்கு மாவு அரைக்கிறதுலேருந்து புரோட்டா, பிரியாணி, சால்னா எல்லாமே இருக்கும். நீங்கள் ஹோட்டல் வைக்கணும், தள்ளுவண்டி கடை வைக்கணும்னா கண்டிப்பாக அதில் போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு 50 பேர் சாப்பிட்ற மாதிரி கல்யாண பைனாப்பிள் கேசரி பண்ண போகிறோம். இந்த மாதிரியான கேசரி நம்ம நிறைய பண்ணியிருப்போம். பல்காக பண்ணுற மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு என்ன கேசரி வேணுமோ கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்து பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த கேசரி எவ்வளோ பண்ண போகிறோம் அப்படின்னா, கரெக்டாக 1 கிலோ ரவையில் பண்ண போகிறோம். 1 கிலோ ரவையில் சின்ன கரண்டி சர்வ் பண்ணால் கரெக்டாக 50 பேர் சாப்பிட்றலாம். இதுக்கான ஆயில் சரிங்களா, ஆயில் எவ்வளோ சேர்க்க போகிறோன்னா 1/2 லிட்டர் ஆயில் விடுதேன். ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக பார்த்து எடுத்துக்காங்க. 250 ml மெஷரிங் ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் ஆயில் விடுறேன். அப்புறம் நெய் 300 ml சேர்க்குறேன். நெய் கண்டிப்பாக ஆர்ஜிஎஸ் நெய் கிடைக்கிறவங்க ஆர்ஜிஎஸ் நெய் எடுங்க. பண்ணுற டிஷ் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இது 200 ml பேக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 200 ml பேக்கை உடச்சி ஊற்றிட்டு அடுத்து ஒரு 100 ml மொத்தம் நெய் 300 ml. கல்யாண கேசரியோட டாப் சீக்ரெட் என்ன அப்படின்னா, 1 கிலோ ரவைக்கு 1 லிட்டர் ஆயில் வடிவில் அப்படியே சேர்ப்பாங்க. சன்ஃப்ளவர் ஆயில், நெய், டால்டா அந்த மாதிரி கலந்து சேர்ப்பாங்க. இதுதான் அதோட சீக்ரெட்டு. கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி 800 ml வரை சேருங்க. அதுக்கும் கீழே போனால் ரவை கட்டி பிடிக்கும். கேசரி அந்தளவு ஸ்மூத்தான டெக்ஸ்டர் வராது. சரிங்களா, இப்போ நம்ம ஒரு 200 ml நெய், ஒரு 100 ml நெய், 1/2 லிட்டர் ஆயில், மொத்தம் நம்ம 800 ml ஆயில் வடிவில் சேர்த்துருக்கோம். நமக்கு ரொம்ப ஆயில் வேண்டாம், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இதுதான் வழி. இதுக்கு கீழேயும் ஆயில் கம்மி பண்ணால் கல்யாண வீட்டு கேசரி டேஸ்ட் வராது, சாஃப்ட் இருக்காது, கட்டி பிடிக்கும். சரிங்களா, இப்போ நமக்கு ஆயில் நெய் அதெல்லாமே ஹீட் ஆகிட்டு இப்போ மெஷர்மெண்ட் ரவை எவ்வளோ எடுக்கும் அப்படின்னா 1 கிலோ 2 1/2 கிலோ பாக்கெட்டை நான் கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். ரவை சேர்த்து முடிச்சுட்டு அடுத்தால கிராம்பு, ஏலக்காய் இது ரெண்டும் சேர்க்க போகிறோம். ஒரு 10 கவுண்டிங்கு உள்ள கிராம்பு சேருங்க. அடுத்தால அதே மாதிரி ஒரு 10 கவுண்டிங் உள்ள ஏலக்காய் சேருங்க. சரிங்களா, இது ரெண்டும் சேர்த்து முடிச்சுட்டு அடுத்தால கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு இது ரெண்டுமே உங்களோட குவான்டிட்டிக்கு தக்கன சேருங்க. மினிமமாக ஒரு 50 கிராமாக சேருங்க. சரிங்களா, மேக்ஸிமம் 100 கிராம் 150 கிராம் கூட சேர்க்கலாம். ஒரு பைட்டுக்கும் முந்திரி பழம், கிஸ்மிஸ் பழம் சாப்பிட்றப்ப கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, அடுத்து கேசரிக்கு தேவையான தண்ணி 2 லிட்டரு அளவோடு எடுத்து அப்படியே வெண்ணி வைக்கணும். சரிங்களா, இப்போ சைடில் அது வெண்ணி ஆகிட்டு இருக்கும். வெண்ணி தான் வைக்கணும் கண்டிப்பாக. இப்போ நம்ம நெய், எண்ணெய் எல்லாமே சூடான பிறகு நம்ம ரவை, முந்திரி பருப்பு எல்லாம் எடுத்துக்கணும்னா அதை அப்படியே இதில் மொத்தமாக தட்டிடணும். சூடான பிறகு இதை தட்டி இதில் அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணணும், நல்லா கிண்டி எடுக்கணும். நம்ம கண்டினியூஸாக ரவை ஆயில் கூட சேர்த்து அப்படியே நல்லா வறுக்கிறப்போ அதில் உள்ள முந்திரி பழம், கிஸ்மிஸ் பழம் எல்லாமே நல்லா வெந்து வரும். இந்த ஸ்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கிஸ்மிஸ் பழம், முந்திரி பழம் இந்த மாதிரி புடச்சிட்டு வரும் வெளியே. சரிங்களா, புஷ்ஷுன்னு வரும். இந்த டைமில் நல்லா சிம் பண்ணிக்கிடணும். அடுத்தால நம்ம வெண்ணி சேர்க்கணும். சரிங்களா, வெண்ணி 2 லிட்டர் நம்ம போட ஃபஸ்ட்டு அளவு தண்ணி காமிச்சோம்னா அதை அப்படியே வெண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட அப்படியே பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்குறேன். நான் சேர்க்குற பைனாப்பிள் எசன்ஸ் என்னன்னா, நம்ம கடைக்கு ரசனா போடுவோம்ல அந்த பைனாப்பிள் எசன்ஸ் தான் சேர்க்கேன். ஏன்னா இது கூட சேர்ந்து கலர் இருக்கும். சரிங்களா, நான் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்கேன். நீங்கள் கடைகளில் பைனாப்பிள் எசன்ஸ் நார்மலாக கிடைக்கும், அதை வாங்கிக்காங்க. எல்லோ கலர், ஃபுட் கலர் சேர்த்துக்காங்க. சரிங்களா, கல்யாண வீட்டில் அப்படி தான் பண்ணுவாங்க. இந்த எசன்ஸ் என்கிட்ட இருக்கிறதுனால நான் டைரெக்டாக இதை சேர்க்கேன். 1 டீஸ்பூன் வரை விடலாம். சரிங்களா, நான் இப்போ சேஃப்டிக்காக ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் விடுதேன். ஏன்னா அதில் சேர்க்கும் போல கலர் எப்படி வரும் அப்படிங்கிறது சில டைம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் கலர் நிறையா வந்துடும். நான் கலர் சைடு பெரிய அளவில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். சரிங்களா, இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 2 லிட்டர் வெண்ணியை அப்படியே இதில் சேர்த்துடலாம். சரிங்களா, நல்லா பொங்கி வரும், வெளியில் தெரிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்காங்க, கொஞ்சம் தள்ளி நின்று ஊற்றுக்காங்க. சரிங்களா, இதை ஊற்றிட்டு நல்லா அப்படியே கிண்டி விடணும். ரவை அதில் நல்லா அப்படியே வெந்து வரும். இந்த டைம் நம்ம என்ன சேர்க்கலாம்னா பைனாப்பிள் சேர்க்க போகிறோம். சரிங்களா, பைனாப்பிள் எவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு 3/4 கிலோ ஃபுல் பைனாப்பிளை வாங்கி கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுருக்கேன். பைனாப்பிள் கொஞ்சம் கூடுறது குறையிறது அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இந்த டைம் பைனாப்பிள் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துருங்க. இப்போ நீங்கள் கண்டினியூஸாக நல்லா கிண்டுறப்போ அந்த ரவை அந்த தண்ணியை நல்லா பிடிச்சிரும். தண்ணி எல்லாம் வற்றி நல்லா ரவை வேக ஆரம்பிச்சிடும். அப்படி பபுள்ஸ் நல்லா பெருசாக வரும். சரிங்களா, அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த டைம் நம்ம கேசரிக்கு கலர் கம்மியாக இருக்குது. சரிங்களா, நம்ம திரும்பவும் ஒரு 1/2 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸை தண்ணியில் கரைச்சி இது கூட சேர்க்குறேன். கலர் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எப்படி வேணும், நீங்கள் ஆர்டராக எடுத்து பண்ணும்போது கஸ்டமர் எப்படி எதிர்பார்க்காங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எசன்ஸ் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கிண்டி எடுக்கிறப்போ நமக்கு ஓரளவு கலர் மேட்ச் ஆயிரும். இப்போ நீங்கள் நல்லா கண்டினியூஸாக கிண்டுறப்போ நம்ம சேர்த்த ஆயில், நெய் எல்லாமே ரவையிலேருந்து தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இதை நல்லா கூர்ந்து கவனிச்சுக்காங்க. இதுதான் ஸ்டேஜ். நல்லா ஆயில், நெய் எல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்து வரும். இப்போ நம்ம 2 கிலோ சுகர். சரிங்களா, 1 கிலோ ரவைக்கு 2 கிலோ சுகர் ஸ்டாண்டர்டு. உங்களுக்கு சுகரை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா 1/800 வரை சேர்க்கலாம். அதுக்கும் கீழே போயிட்டா கேசரியோட ஸ்வீட்னஸ் குறைஞ்சிரும். சுகரை சேர்த்துட்டு நம்ம நல்லா கிண்டி எடுக்கணும். இப்போ நல்லா கிண்டுறப்ப என்ன ஆகும்னா திரும்பவும் நல்லா இலக்கம் கொடுத்துரும், நல்லா லூஸ் ஆயிரும், தண்ணியான மாதிரி ஆயிரும். நீங்கள் எதுவுமே பதட்டப்பட வேண்டாம், தண்ணி அதிகமாயிட்டோ கட்டி ஆகாதோ அப்படின்னு எதுவுமே நினைக்க வேண்டாம். நல்லா லூஸ் கொடுக்கும். லூஸ் கொடுத்துட்டு
திரும்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைட் ஆகும். இப்போ கேஸை வந்து கண்டிப்பாக பார்த்துக்காங்க, சிம்மில் தான் வைக்கணும். கேசரி அடி எதுவும் பிடிச்சிடக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி சிம்மில் வச்சுக்காங்க. இப்போ நல்லா நம்ம கிண்டுறப்போ நான் சொன்ன மாதிரி நல்லா லிக்யூடாக மாறிடும். சரிங்களா? இந்த பைனாப்பிள் வந்து முழுசாக இருக்கும், கொஞ்சம் ரவையை அதை பிடிச்சி வச்சுட்டு இருக்கும். எந்த இடத்துலையுமே ரவை வந்து கட்டி பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வர ஃபங்க்ஷனுக்கு எத்தனை பேச்சுனாலும் நான் சொன்ன அளவு அப்படியே மல்டிபிள் பண்ணி பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி நல்லா லிக்யூட் ஆகிட்டு இனி திரும்ப வந்து இந்த ரவை வந்து அப்படியே டைட் கொடுக்கும், அந்த வேக ஆரம்பிக்கும், அந்த பபுள்ஸ் எல்லாம் பெருசாக வரும். திரும்ப நம்ம ரவை வந்து அப்படியே கேசரி வந்து நல்லா டைட் ஆகி நல்லா டெக்ஸ்டராக வரும். இப்போ நம்ம கண்டினியூஸாக அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கிண்டுறப்போ கேசரி வந்து நல்லா டைட்டாக மாறும், பபுள்ஸ் வந்து நல்லா பெருசாக வரும். சரிங்களா? இதுதான் அப்படியே உங்களுக்கு அந்த கண்டுபிடிக்கிறதுக்கான டிப்ஸு. நல்லா பெரிய பபுள்ஸாக வரும், நல்லா கேசரி வந்து நல்லா டைட்டாக நல்லா அப்படியே இதுவாயிரும். எந்த இடத்துலையுமே கட்டி பிடிக்காது. நான் சொன்ன ஸ்டாண்டர்ட் கால்குலேஷன் படி ஒன்று சேருங்க, ஒன்று பண்ணுங்கள், கேசரி வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம கேசரியோட லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டோம். சரிங்களா? பாத்திரத்துலேருந்தே நம்ம கேசரி ஒரு மாதிரி உருண்டுட்டு வரும், எங்கேயுமே சைடில் அங்கங்கே ஒட்டாமல் ஒரு மாதிரி நல்லா ரோல் ஆகும். கிண்டுறப்போ உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். இப்போ என்ன ஆகும்னா நம்ம சேர்த்த ஆயில் நெய் எல்லாமே தனியாக நல்லா பிரிஞ்சு வந்துடும். சரிங்களா? இதுதான் ஸ்டேஜ். இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சூப்பரான பைனாப்பிள் கேசரி வந்து ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வர்ற ஃபங்க்ஷனுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய கேசரி பண்ண கற்றுக் கொடுத்துருக்கேன். ஈஸியாக எல்லாரும் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேசரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ டாப்பாக, பெர்ஃபெக்டான கேசரி. கரண்டியில் ஒட்டாது, ரொம்ப ஆயிலாகவும் இருக்காது, சாப்பிட நல்லா டெக்ஸ்டராக இருக்கும், அல்வா மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்காக வெயிட் பண்ணுவேன். இது மட்டும் இல்லாமல் கல்யாண ரெசிபி, ஹோட்டல் ரெசிபிலாம் நிறையா இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடணும், பிஸ்னஸாக கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.